சித்தர் வழிபாடு ஏன் பண்ணணும்? அதுலேயும் குறிப்பாக கேளக்கியர் சித்தர் வழிபாடு ஏன் பண்ணணும்? சித்தர் வழிபாடு, சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி கடவுளை தரிசனம் பண்ணி கடவுளாகவே மாறினவங்க. அதனால் அவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்டோம்னா நம்ம சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் கடவுளை சென்றடைய முடியும். இதனால தான் சித்தர் வழிபாடு பண்ணுறோம். என்னன்னே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிற ஆன்மீகத்தில் ஒரு கைட்லைன் கொடுக்குறவங்க தான் சித்தர்கள். அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. கடவுளுடைய ஃப்ரீக்வன்சி நம்மக்கிட்ட கேட்குறது ரொம்ப கம்மி. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, நான் கருப்பண்ணசாமி குறி சொல்கிறேன், எங்கிட்ட அம்பாள் இருக்காங்க, பத்திரகாளி எங்கிட்ட வருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் குறி சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஓசையை கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு எதுவுமே கேட்காது. அப்படின்னா இந்த சித்தர்கள் உங்களுக்கு பறவைகள் மூலயமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ, நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு மீம்ஸ் மூலியமாக கூட உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. இப்படி என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், திடீர்னு எனக்கு தோணுச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நேராக கோயிலில் போய் உட்காந்துருவோம். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருவோம். நம்மளாம் எதுவும் சாப்பிட வேண்டாம், யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவோம். நம்ம காசு எதுவும் செலவு பண்ண வேண்டாம். யாராவது ஏதாவது இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு டீ வாங்கிட்டு வந்து குடிப்போம், மற்றபடி இல்லைன்னா வேண்டாம். இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் கோயிலில் உட்காந்துட்டேன். காலையில் 8 மணிக்கு போயிட்டேன். 8 மணிக்கு போய் உட்காந்துட்டேன். சாப்பிடவே இல்லை, தூங்கி எந்திரிச்சு அப்படியே போயிட்டேன். அபிஷேகம்லாம் ஒரு 11 மணிக்கு பண்ணுறப்பெல்லாம் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மணி இப்படி பிடிச்சிட்டு இப்படிங்கிற நடுங்குது கை. எல்லாம் எனக்கு போச்சு, பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 11:45 வரைக்கும் எதுவுமே வரல. மாலை ஊதுபத்தி தான் வந்துச்சு, அதெல்லாம் சாமிக்கு வச்சுட்டேன். வந்து வெளியே சேரில் உட்காந்துட்டேன். அப்புறம் கடையில் ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா கொண்டு வந்து ஒரு பை கொடுத்தாங்க. நாங்கள் 6 மணிக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. 2 பாக்கெட் இருந்துச்சு, ஒன்றை திருப்பி கொடுத்துட்டு 1 மட்டும் வச்சுட்டு இருந்த பசிக்கு முறுக்கில் பாதி பாக்கெட் காலி பண்ணிட்டேன். முறுக்கெல்லாம் குடிச்சிட்டு தண்ணி தாகம் வேறு அடிச்சிச்சு. தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி தண்ணி குடிப்போம், இது நம்ம டீல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டேன். பசி போக்கணுமே. அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 12:30 ஒரு அம்மா வந்தாங்க. சாமிக்கு கரும்பு பால் அபிஷேகம் பண்ணலாமா, நான் கடை வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி முதல்ல அபிஷேகம் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்புறம் கரும்பால் வந்துச்சு, குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். மணி 1 ஆக போகுது. சரி இதுக்கு மேலே விரதத்தை தவிர்த்துக்குவோம், அதை தகர்த்துக்கலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவோம், பசி முடியல. காலையில் இந்த முறுக்கும் ஒரு டம்ளர் கரும்பு சாறு எண்ணெய் தாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு புறப்படுறேன். ஒருத்தங்க வந்தாங்க, ஐயா நான் சுண்டலும் பொங்கலும் செஞ்சு கொண்டு வந்தேன், சாமிக்கு படைச்சிட்றேன், படைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு. வழக்கமாக கேட்க மாட்டேன், படைச்சிருங்க, ஏன்னா நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடும், அதனால் கேட்க மாட்டேன். நீ படைச்சிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு கொண்டு போய் அப்புறம் ஐயாவுக்கும் படைச்சிட்டு எனக்கு ஒரு தொன்னையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஒரு 1:30 அந்த மாதிரி ஆச்சு. மறுபடியும் அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, சார் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. முதல்ல நீ ஐயாவுக்கு வச்சிரு, அப்புறம் நீ எனக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு. அப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு. எனக்கு என்னென்னா இது ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் எனக்கான ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு. நான் என்ன நினச்சேன்னா, என்னால் எந்த ஹோட்டல்லையும் போய் சாப்பிட முடியும், என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். இருக்கிற இடத்துலேயே நான் ஆர்டர் பண்ணால் எனக்கு என்ன ஆர்டர் பண்ணாலும் வந்துடும், கோயிலுக்கே வந்துடும். இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எனக்கு இது வேணும்னு கேட்டால் அவங்களே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணால் நடக்கும். நான் கட்டளை இட்டால் இதெல்லாம் நடக்கும். நான் கட்டளையே இடலைன்னா நான் பசியில் இருக்கேன்னு கடவுளுக்கு தெரியலையா, அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணி பார்த்தேன். ஒரு அற்புதமான உணர்வுனே சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் என்னன்னாருன்னா, இவன் என்ன பண்ணுறான், உள்ளே இருந்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறான், இவனுக்கு பசிக்குது, அது கொடுப்போம், இது கொடுப்போன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி தான் மனசில் நினச்சிட்டு இன்றைக்கி வரப்போகிறேன்னு இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ப்ரீ பிளானடாக இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க எதாச்சியாக வந்தாங்களோ இல்லை ப்ரீ பிளானட் இவரோட ஆலோசனையின் பேர் வந்தாங்களோ, பட் நான் என்ன நினச்சிட்டு போனோன்னா என் கோவிலுக்கு அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறுதுச்சு. இப்போ இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரி மிராக்கிள் சித்தர் வழிபாட்டில் உங்களுக்கு நடக்கும். அதுவும் கேளக்கியர் சித்தர் வழிபாட்டில் நடக்கும். கேளக்கியர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் ஸ்பீடு, நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அரசியல் அனுபவமும் அதை பற்றிய நாட்டமும் தகுந்த அறிவும், எல்லாமே தகுந்த அறிவு. இப்போ நான் கார் கேட்குறேன்னா என்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கார் கொடுக்கலாம், அவ்வளோதானே. தகுதி இருந்தால் அவனுக்கு நீங்கள் அதை கொடுங்க. இப்போ இந்த பிரபஞ்சமும் அப்படி தான்.
உங்களுக்கு தகுதி இருக்குமானால் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். என்ன எதன் அடிப்படையில் உங்களுக்கு இதெல்லாம் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, உங்கள் கர்மாவை இங்கே மாற்றுறாரு. இதுதான் இங்கே நடக்குது. கேளக்கியர்கிட்ட ஒரே ஒரு மிகச்சிறந்த விஷயம், உங்கள் கெட்ட கர்மாவை அவர் வாங்கிடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதனால தான் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்குது. எனக்கு கிடைத்த வாழ்க்கை மொத்தமும் அதிர்ஷ்டம்தான். இந்த அதிர்ஷ்டத்தை தான் கேளக்கியர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து தான் எனக்கு கொடுத்தார். இதை தான் சொல்கிறேன். இப்படி தான் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதனால் நீங்கள் ஐயாவை வேண்டிக்கோங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். மற்ற தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாமா? எஸ், அவங்களாம் பெருந்தெய்வங்கள், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து எளிமையான மனசுக்கு உகந்த, இப்படி டெய்லியும் பேசிக்கிற மாதிரி தான். உங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசிக்கிங்க, உங்கள் குரு கிட்ட எப்படி பேசிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எனக்கு பர்த்டேனா குருக்கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒன்று இன்றைக்கி கொடுங்க கிஃப்ட் அப்படின்னு கேட்போம் இல்லையா, உரிமையில். அந்த மாதிரி நான் ஐயாட்ட கேட்பேன். அவர் ஏதாவது ஒன்று எனக்காக உண்மையிலுமே வந்து கேட்பான்னு அவருக்கு தெரியும். வாங்கியே வச்சுருந்துருப்பார். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க எல்லாமே சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு காலத்தில் உண்மையாலுமே நான் நெய் சாப்பிட்டதே இல்லை. சின்ன வயசில் நெய் சாப்பிடலாம் ஏங்கியிருக்கேன். இப்போ 3 வேளையுமே நெய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஐயா கொடுத்துருக்காரு. நெய் சாப்பிட முடியல. இப்போ சாக்லேட் எல்லாமே எல்லா சாக்லேட்டுமே எல்லா சாக்லேட்டுமே ஃபாரின் சாக்லேட் தான். வரவங்க எல்லாருமே, ஃபாரின்லேருந்து வரவங்க எல்லாருமே சாக்லேட் இருந்தாங்க ஐயா அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சாக்லேட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு 50 சாக்லேட், அவ்வளோதான். எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபாரின் சாக்லேட். அந்த அளவுக்கு இதுதான் கேளக்கியருக்கு முன் கேளக்கியருக்கு பின் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம். உங்களுக்கும் இந்த மாதிரி மாற்றம் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, கோயிலுக்கு வரவங்களா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இவரை தெரியும், 12 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்லாம் இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொன்னேன், அதைத்தான் நானும் சொன்னேன். நான் இமயமலைக்கு போனப்போ எனக்கு அவர் தரிசனம் கூட, எனக்கு அகோரி ரூபத்தில் தரிசனம் கொடுத்தாரு. சில பேர் கனவுல பேசியிருக்கார், சில பேர் நேரடியாக வந்திருக்கிறார். கலர் சட்டை, காவி வேஷ்டி, மீசை எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டார். மீசை இல்லை, தாடி இல்லை, நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு குடுமி இப்படி மேலே இப்படி குடுமி போட்டுட்டு பழனியில் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கிறார். அப்பயே சொல்லியிருக்கிறார், அவர் வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறார், பழனி முருகன்ட்ட ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு வந்திருக்காரு. நீ தேடுறது இங்கே இல்லை, இந்த கோயிலுக்கு போ, உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அவர் அனுப்பிச்சி விட்ருக்கிறார். உங்கள் பேர் என்ன அப்படின்னு அவர் பேசுகிற துணியில் கேட்டப்போ கேளக்கியர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சாமி இதெல்லாம் நடந்து 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் அப்போ கிளைக்கன்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பார்த்தா இன்றைக்கி நீங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகமாக நடத்திட்டீங்க, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னார். எஸ், உங்களோடலாம் எந்த கடவுள் பேசினாரோ அதே கடவுள் தான் என்கிட்டையும் பேசினார். அவர் இன்னும் இமயமலையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். எனக்கு அகோரி ரூபத்தில் காட்சி கொடுத்தார், கோயில் கட்டுனார், நான் வரேன்னாரு, நான் கட்டிட்டேன், வந்துடுவார், அவ்வளோதான். உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம் கேளக்கியர் சித்தர். அதனால் இந்த மந்திரம் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக. 1008 முறை, ஒரு நெய் தீபம், ஒரு டம்ளர் தண்ணி. பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடைச்சிட்டு தான் மனசில் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, பரிபூரணமாக நடக்கும். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. நன்றி.